ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு அழகாக எழுதுகிறாள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆலோசனையாக நமக்கு எழுதுகிறார். முதலாவது, ஜெபத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒன்று இருக்குது, என்னன்னா, இந்த பாஸ்டர் ஜெபித்தாதான் எனக்கு அற்புதம் நடக்கும், இந்த பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதம் சொன்னாதான் என்று வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இவர் சொன்னாதான் ஜெபிக்கும், இவர் கை வச்சாதான் அற்புதம் நடக்கும். அப்படிலாம் கிடையாது. யார் கை வைத்தாலும் அற்புதம் நடக்கும். ஏன்னா நம்மளை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறாரா, ராஜாக்களும் ஆசிரிய கூட்டமுமாக ஆண்டவர் அழைத்திருக்கார். தேவனுடைய பிள்ளைகள் புத்திரராக நம்ம எனப்படுகிறோம். ஆகவே நம்ம முதலாளு தெளிந்த புத்தியுள்ள இருக்கணும். ஜெபத்தை குறித்து நான் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஆகவே தாவீது சொல்றா பாருங்க, இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த விசுவாசம் நமக்கு ஜெபத்தை குறித்து இருக்கணும். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்க. எப்பையும் எந்த நேரத்திலும் எல்லா இடத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் ஜெபிப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜெபம் உள்ளவர்களாக முழங்கால் பண்ணி தேவனோடு கூட ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்படி இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்குள்ள எடுத்துக்கொள்வோங்க. அப்ப நம்ம ஆசீர்வாதப்படுவோம். காட் பிளஸ் யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களையும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.